ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஃபர்ஸ்ட் டே மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 30 டாபிக்ஸில் நம்ம இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் கொடுக்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நிறைய லேர்ன் பண்ணிட்டீங்க. இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க கூட நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நிறைய புது விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் உங்களுக்குள்ளாக ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி இந்த 30 டேஸில் நீங்கள் நிறைய விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆகி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இந்த கிளாஸஸ் இருக்க போகுது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிளாஸஸ் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களோட ஐடியாவை நம்புங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஐடியா இருக்கும். இந்த ஐடியா நமக்கு வருது அப்படின்னாலே இதை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த ஐடியாவை நம்ம க்ரோ பண்ண அலோவ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும். நம்மளோட ஐடியா சம்டைம்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்காது. ரொம்ப சின்ன ஐடியாவாக இருக்கும். ஆனால் அந்த ஐடியா அப்படிங்கிறது உங்களோடது, உங்கள் உள்ளத்துலேருந்து, உங்களோட ஹார்ட்லேருந்து வந்தது. இல்லைனா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க. மற்றவங்க பண்ணுறதை விடவும் நீங்கள் பெட்டராக பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் மேக் பண்ணும்போது, அதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும். இதே நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் உங்களுக்குள்ளாக ஒரு சின்ன ஒரு தாட் எப்போவுமே நம்ம இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த தாட் வரும். அதே சேம் டைம் ஆப்போசிட் சைடில் என்ன வரும்னா, நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேளை நமக்கு சப்போர்ட் இல்லாட்டா என்ன பண்ணுறது, நமக்கு கரெக்டான என்விரான்மெண்ட் இல்லை, நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன் கரெக்டாக இல்லை இப்படின்னு சொல்லி ஆப்போசிட் தாட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். இன்றைக்கி உங்களுக்கு கூட ஒரு ஐடியா இருக்கலாம், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், இல்லை இந்த மாதிரி கிராஃப்டட் ஐட்டம், ஜுவல்லரி ஐட்டம் இதெல்லாம் மேக் பண்ணி ஆன்லைனில் செல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்கலாம். ஆனால் அந்த ஐடியா கிளியராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பண்ணணும் எப்போனாலும் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது அப்படின்னா இது சாதாரணமான ஐடியா இல்லை. சும்மா ஏதோ ஒரு தற்செயலாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காங்க. உங்களுக்குள்ளால் ஒரு ஸ்பார்க் இருக்குது. அந்த ஸ்பார்க் இருக்கிறதுனால மட்டும்தான், உங்களால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த தாட் உங்களுக்கும் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தினா, இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அதை வளர்கிறதுக்கு நீங்கள் தான் அலோவ் பண்ணணும். நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்ச நீங்கள் அதை பண்ணுவதற்காக நீங்கள் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அதை ட்ரீம் பண்ணுங்கள். அதை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், எந்த லெவலுக்கு போகணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்படியே உங்களை இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ஷாப் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்கணும்னு நினைங்க. ஆன்லைனில் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும், பெரிய யூடியூபர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளவே நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணுங்கள். இதை இமேஜின் பண்ணோன்னா நீங்கள் உங்களுக்கு MBA படிக்கணும், இல்லைனாக்கி உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான பிளான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. நம்ம படிச்சிருக்கணும், நீங்கள் நார்மலாக சிம்பிளாக படிச்சிருந்தா கூட போதும். இல்லை உங்களுக்கு எஜுகேஷனே இல்லாமல் கூட இருக்கலாம், கரெக்டான டிகிரி கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இப்போ தேவையானது என்னென்னா நம்பிக்கை தேவை. உங்களை நீங்கள் நம்புங்க. எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஒரு பிஸ்னஸ் மேனாக எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனை நம்ம எடுத்துட்டாலும் அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள நம்பினது தான் அவங்களோட வெற்றிக்கான காரணமாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே சக்ஸஸ் ஆனாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஃபெயில் ஆனதும் அமைதியாக இருந்தாங்களான்னு கேட்டாலும் கண்டிப்பாக கிடையாது. அவங்கள நம்பினாங்க. அவங்க பண்ண விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய ஃபெயிலியர் வந்தால் கூட இதை நம்ம எப்படி நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணி தான் இன்றைக்கி மேலே இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நமக்கு கூட ஃபஸ்ட்டு பயம் காட்டுதுன்னா ஃபெயிலியர் தான். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நினச்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் உங்களுடைய ஐடியாவையும் நீங்கள் நம்புங்க. ஒரு உமனை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லான மனுஷங்களாக தான் இருப்பாங்க. ஒரு மென்னை கம்பேர் பண்ணும்போது உமன் ஸ்ட்ராங்கஸ்ட்டு. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, வீட்டில் நிறைய வேலைகளை செய்கிறாங்க. மென் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஷார்ட் டைம் ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஆனால் உமன் மெதுவான வேலையும் செய்வாங்க, ரொம்ப நேரம் வேலையும் செய்வாங்க. மென்னோட கம்பேர் பண்ணும்போது உமனோட வேலை எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை தான். உமனுக்கு எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க.
வீட்டில் வந்து அவங்க மேரேஜ் ஆகி போனாங்கன்னா அந்த வீட்டையே பொறுப்பாக சமைச்சு கவனிக்கணும் அப்படின்னாங்களும் கரெக்டாக கவனிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கிட்ஸ் வந்தாங்கன்னா அந்த கிட்ஸை வந்து கரெக்டாக கேர் பண்ணுமா, கரெக்டான டைமுக்கு எல்லாமே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுமா, கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்கள ஸ்கூலில் விடும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த பிள்ளைங்களை கவனிக்கணுமா, எல்லாமே பண்ணுவாங்க. ஹஸ்பண்டையும் சேர்த்து பார்த்துட்டு இன்னும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுமா இப்படின்னு சொல்லி நிறைய மல்டி டாஸ்க்கை கொடுத்தாங்கன்னா உமனால் அதை கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா உமனுக்கு காட் அந்த ஒரு சூப்பர் டேலண்ட்டுன்னு தான் சொல்லணும். அதை வந்து காடே கொடுத்துருக்காங்க. உமனுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரிசோர்ஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. மென்னோட எக்கனாமி இப்படி வீட்டில் நிறைய மல்டி டாஸ்க் பண்ணுறதுனால மென் கூட கம்பேர் பண்ணும்போது உமனால் ஒரு புது வேலையை செய்யணுன்னா கூட கூடவே பண்ண முடியும். இன்றைக்கும் நீங்கள் வந்து நிறைய வேலை செய்யலாம். அது கூட இன்னும் ஒரு ஸ்டெப்பாக டெய்லி 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு பிஸ்னஸை நீங்கள் ரெடி பண்ணோன்னா கூட அது உங்களால் முடியும். இன்றைக்கி நீங்கள் அதுக்காக உங்களை நீங்களே ரெடி பண்ணோன்னா பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்காக ஒரு நோட் எடுங்க. அந்த நோட்டில் உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அந்த ஐடியாவை நீங்கள் எழுதுங்க. அதை வந்து எழுதிட்டு சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் அதை சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரக்கூடிய சேலஞ்சஸும் தோணும். உங்களை வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இதை பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியரும் உங்களுக்கு தோணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு தோணும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணி இதுலேருந்து நமக்கு எப்படி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், இதெல்லாம் சும்மா சின்ன விஷயம், இதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா இப்படின்னு கூட தோணும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபியரை கொண்டு வரதாக கூட இருக்கும், நம்ப முடியாததாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இதை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க்கை வளர விடுறதுக்கு அதை உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பி உங்களோட ஐடியாஸை எழுதுங்க. இந்த ஒரு சின்ன ஐடியா தான் உங்களோட ஃப்யூச்சரை உருவாக்க போகுது. உங்களோட ஃப்யூச்சரை இது உருவாக்கிச்சுன்னா உங்களோட ஃப்யூச்சர் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லியும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 5 வருஷம் கழித்து இது டெவலப் ஆகி உங்களுக்குன்னு ஒரு மதிப்பை அது கொண்டு வரும், உங்களுக்குன்னு ஒரு இன்கம்மை கொண்டு வரும். உங்கள் ஃபேமிலியை அதன் மூலமாக நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடு இன்கம்மாக உங்களுக்கு இது கூட உருவாகலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு நீங்களே அந்த ஃப்யூச்சரை இன்றைக்கி நினச்சிட்டு நம்ம இதை மேக் பண்ணணும், நம்ம வந்து இந்த ரிஸ்க் எடுக்க தயாராகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருக்கேன். உங்களை நம்புங்க, உங்கள் எண்ணத்தை நம்புங்க. நீங்கள் நினச்ச அந்த எண்ணத்தை, உங்களோட பிளான் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி அதை சத்தமாக சொல்லுங்கள். என்ன பயம் இருந்தாலும் இதெல்லாத்தையும் விட நான் நினச்சிருக்க பிளான் வந்து பெருசு, நான் அதை கண்டிப்பாக மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைங்க. நாளைக்கு இதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 30 கிளாஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களை டெவலப் பண்ணுறதுக்காகவும் உங்களோட ஃப்யூச்சரை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்காக ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸ், ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ், பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட் கிளாஸ் தான், சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க வந்து இன்றைக்கி ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு இண்டிபெண்ட் உமனாக அவங்களுக்கான வேலையை அவங்களே உருவாக்கி அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் இதில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டில் தான் இந்த கிளாஸஸ் கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.